ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் தோப்பு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒத்தக்கால் மண்டபம் பஞ்சாயத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இது தாங்க மெயின் ரோடு. இதிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அடி தடம் வந்து உள்ளே போகுதுங்க. மொத்தம் இந்த காட்டுக்கு 3 வழித்தடங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருவோம். அது எவ்வளோ வழித்தடங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் செவுரு தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜுடைய காம்பவுண்டு செவருங்க. சரிங்களா? இந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்ட் செவர்லேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி தடம் வந்து வருதுங்க. ஓகேங்களா? 30 அடி தடம். இந்த இடம் வந்து நம்ம எங்கே நிற்கிறோன்னா காட்டினுடைய தென் மேற்கு பகுதிங்க. குபேர மூலையில் நின்றுட்டுருக்குறோம். சரிங்களா? இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி தடம் நேராக வருது. முன்னாடி வந்து மெயின் ரோட்லேருந்து வருது. சரிங்களா? இங்கே இது ஒரு தடம் ஆச்சுங்களா உங்களுக்கு. இதுக்கப்புறம் அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க எல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டினுடைய நார்த் சைடு அந்த வீடு எல்லை. அந்த வீட்டுக்கும் வீட்டினோட அறுதிக்கும் இந்த சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பனைமரம்லாம் சைடில் தெரியுது இல்லைங்களா, இந்த பனைமரத்துக்கிட்ட வந்து அறுதிங்க. ஓகேங்களா? இந்த பனைமரத்துக்கிட்ட ஒரு ரோடு, அதுவும் ஒரு ரோடுங்க. 15 அடி தடம். மொத்தம் 3 வழித்தடம் சொல்லியிருக்கேன் நான். ஒன்று 30 அடி தடம் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்றும். பின்னாடி இருக்கிற 15 அடி தடமும், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு 15 அடி தடம். மொத்தம் 3 வழித்தடங்க. இப்படி இந்த காடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காட்டினுடைய ஷேப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரிங்க, இல்லை சைட்டு போட்டு விற்கிறதா இருந்தாலும் ஓகே தாங்க. இங்கே இந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் சைட்டோட விலை வந்து 8 lakhs to 12 lakhs வரைக்கும் போயிருச்சுங்க. கற்பகம் காலேஜுக்கு இதுக்கு பேக் சைடு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சைட் போகிறதா இருந்தாலும் இது தாராளமாக நீங்கள் போடலாம். மித்த காட்டுக்காரங்க கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸில் விட இது ரொம்பவே கம்மியாக தாங்க கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லிடுறேன். சரிங்களா? நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா, இந்த தோப்புக்கும் இந்த ரோட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நீளமான பூமி தாங்க நமக்கு சேலுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2.5 ஏக்கருங்க. சரிங்களா? இதை வாங்க நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்துருவோம். இந்த ரோடு வந்து 15 அடி தடங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடியும் தடம், 2 சைட்லேயும் தடம். இந்த பொலி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொலியிலேருந்து இந்த தோப்பை ஒட்டி நேராக போகுங்க. கடைசி டெட் எண்ட் வரைக்கும் அங்கே ஒரு ரோடு வந்துடும் உங்களுக்கு. அந்த ரோடு தான் வந்து பின்னாடி அப்படியே டச் ஆகி வந்துடும். ஓகேங்களா? 15 அடி தடம். இதில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது இப்படி நேராக போனீங்கன்னா இந்த 15 தடம் கடைசி நம்ம எண்டு வரைக்கும் போகுதுங்க. காடு எண்டு. அந்த காம்பவுண்ட் செவரு, அந்த காம்பவுண்ட் செவத்துலேருந்து அங்கே வந்து ஒரு 30 அடி ரோடுங்க. ஓகேங்களா? இந்த 30 அடி ரோடு உங்களுக்கு வந்துடுது. தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். முன்னாடி வந்து மெயின் ரோடுங்க. அந்த காம்பவுண்டை ஒட்டி மெயின் ரோடு வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஒரு சைட் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, இல்லை வந்து சைட்டு போகிறதுக்கு பூமி தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு வந்து நல்லாவே சூட் ஆகுங்க. மெயின் ஏரியாவில் ஒரு கம்மி ரேட்டில் வந்திருக்கு. மொத்தம் 2.5 ஏக்கராக வந்து சேர்த்தே அவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 கோடி ரூபா வந்து கோட் பண்ணுறாங்க. இதில் வந்து நெகோஷியபிள்ங்கிறது கொஞ்சம் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே மார்க்கெட் ரேட்டே வந்து 3 to 4 கோடி வந்து போய்கிட்டுருக்கு இந்த ஏரியாவில் ஏக்கர். சரிங்களா? ஏன்னா சென்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து 12 லட்ச ரூபாய்க்கு போயிடுச்சுங்க இங்கே முன்னாடியே. இது சொல்லிகிட்டு இருக்கிற விலையில் இவங்க சொல்கிற விலை வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோதாப்படுத்துங்க. இதுவும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு லேண்டு பார்க்க போகிறோம். எங்ககிட்ட காசு இருந்தால் எப்படி நாங்கள் லேண்டு வாங்குவோமோ அந்த மாதிரி மனசுக்கு பட்ட லேண்டை மட்டும்தாங்க நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகேங்களா? நான் இதுவும் காமிச்சிட்றேன். எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேன், நல்ல ஒர்த்தான லேண்டு. நான் பின்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த 15 அடி தடம், அதே தடம் தாங்க இதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிடுறேன். நேராக 15 அடி தடம் வந்துடுது. காலேஜ் பக்கத்துலேயே ஒட்டி முட்டின மாதிரி வந்துடும். இந்த நிலம் அப்படியே தொட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தடம் வந்துடும். ஓகேங்களா? இதில் அப்படியே நம்ம நேராக நடந்து போயிட்டு உங்களுக்கு இன்னொரு 15 அடி தடம் வழியும் நான் காமிச்சிட்றேன். மொத்தம் 30 அடியில் ஒரு வழித்தடமும், பின்னாடி பூரா 15 அடியில் வழித்தடமும், அதே மாதிரி நிலத்திற்கு கிழக்க வந்து ஒரு 15 அடி வழித்தடமும் உங்களுக்கு இருக்குங்க. 3 வழித்தடங்க இருக்குது. சரிங்களா? மேற்க 30 அடி, கிழக்கும் தெற்கும் 15 அடி ரோட்டில் வழித்தடம் இருக்குது. அதனால் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா தெற்கு டைரெக்ஷனுக்கும் வரும், உங்களுக்கு மேற்கு டைரெக்ஷனும் வரும், அதே மாதிரி கிழக்கு பார்த்த பூமியாகவும் சொல்லிக்கலாம் நீங்கள். இதுதாங்க. இங்கேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து நேராக 15 அடி தடம். முன்னாடி இந்த ரோடு ஒன்று மெயின் ரோடு போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, காம்பவுண்ட் செவத்துட்டு அந்த மெயின் ரோடு வந்து அப்படியே கிராஸ் ஆகுது. ஃபுல்லாக உங்களுக்கு கடைசியிலேருந்து வந்து அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு போகுது. ஓகேங்களா? இந்த லேண்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.